இந்த 2026 சனி பயிற்சி எப்படி இருக்கும்? ஏன்னா, சனி பயிற்சி இப்ப 7ல் இருந்தாரு. இப்ப அஷ்டமத்துக்கு போறார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமத்தில சனி இருந்தால் கஷ்டத்தை அதிகமா தருவார். ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். ஆனா, கஷ்ட நிலைகள் அதிகமா இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோட நீங்க செயல்படுவது நல்லது. குரு பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில இருந்தாரு இவ்வளோ நாளமா. ஆனா, இப்போ வந்து உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு போறாரு. குரு பகவான் வந்து விரயஸ்தானத்துக்கு போனாலும், அந்த இடம் வந்து சுப விரயமாக நீங்க மாற்றுவது சிறப்பை தருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சுப கிரகம் இருந்தா சுப விரயம் செய்யணும். அசுப கிரகம் இருந்தா தேவையில்லாத செலவுகள். தேவையில்லாத செலவுனா நமக்கு வந்து ஒரு ஒரு தேவையில்லாம ஒருத்தருக்கு வட்டி கட்டுறது, அதே மாரி ஆஸ்பத்திரி செலவு வர்றது, கடன் கட்டுறது, கடன் வாங்குறதுனால ஒரு தேவைக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய தன்மையில வருங்க. ஆனா அதெல்லாம் வந்து இல்லாம சுப செலவுகளா நடக்கக்கூடிய தன்மை, சுப மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குங்க. அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடகத்தில் குரு பகவான் இருப்பதும், அதே மாரி இந்த சனி பகவானை போயி 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு குரு பகவான். அது ஒரு சிறப்புங்க. அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கார். அஷ்டமத்தில சனி பகவான் இருந்தா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அது திருநள்ளாறுல இந்த ஆண்டு வந்து 6/3/2026 அன்று பயிற்சி ஆகுறாரு. பிப்ரவரி மாசம். அந்த அதாவது மார்ச் மாசம் 6/3 காலை 7:56க்கு பயிற்சி ஆகுறான்னு வச்சுங்களேன். அப்ப இந்த 3வது மாசம். அப்ப மாசி மாசம் 22ஆம் தேதி. மாசியில் வந்து தமிழ் மாசம் 22ஆம் தேதி. அப்ப இந்த சனி பகவானோட பார்வை பாருங்க, உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்த பார்க்குது 3ஆம் பார்வையாக. சனிக்கு 3 பார்வைகள் உண்டு. 3, 7, 10ங்க. அப்ப 3ஆம் பார்வையாக அஷ்டமத்திலிருந்து உங்க தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. தொழில்ல ஏதாச்சும் பெருசா முதலீடு செய்ய வேண்டாங்க. தொழில்ல எப்பவுமே நீங்க முதலீடு செய்யாம இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அதே 10ஆம் இடத்த சனி பகவான் பார்ப்பதனால ஒரு தொழில்ல பிரச்சனைய குடுத்துருங்க. அடுத்தது 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பொருளாதார ஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில சிக்கலை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டுங்க. அடுத்தது 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்த பார்க்குறாரு. 5ஆம் இடங்கள்ல உங்களோட குலதெய்வம், உங்களோட புத்திரங்கள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் செலவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை, குலதெய்வ வழிபாடு மூலியமாக அதுக்கு செலவுகள் செய்யக்கூடிய தன்மைலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பங்காளி வகையில் ஒரு செலவை ஏற்படுத்தக்கூடிய தன்மைலாம், பங்காளி வகை கோயில் கட்டக்கூடியதில் அதுக்கு ஏதாவது செலவு செய்யக்கூடிய தன்மைலாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமுடன் இந்த ஆண்டு காலங்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது. அது வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ண வேண்டாம். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் மிச்சம் சிக்கனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஆனால் சுப விரயங்கள் தாங்க நடக்குது. அசுப விரயம் தேவையில்லாத செலவு வராதுங்க. அதனால் மிக கவனமுடன் எதுக்கு செலவு பண்ண வேண்டும்னு அதை யோசனை பண்ணி நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த அஷ்டம சனியை நீங்கள் வென்று விடலாம்.